Hi friends, welcome to Yummy Tummy Reviews. இன்னைக்கு நம்ம பண்ண போற ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மசாஜருங்க. நமக்கு வந்து பாடி பெயின்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்பு வலி எல்லாம் அடிக்கடி வரும். அதுவும் ஸ்பெஷலி பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் நிறைய பெயின் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுற மசாஜர் ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாரோவோட மல்டி ஃபங்க்ஷனல் டியூவல் சேனல் டென்ஸ் மசாஜர். டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெயினை எந்த வித எக்ஸ்டர்னல் மெடிக்கேஷனும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மசாஜர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட அகாரோ டென்ஸ் மசாஜரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் உங்களுக்கு வந்து மசாஜிங் டிவைஸ் வருது, டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பவுச் வருது. இங்கே பாருங்கள், இந்த க்யூட்டான இந்த பவுச்சில் நீங்கள் உங்களோட மசாஜிங் டிவைஸை போட்டு கேரி பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இது ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக இருக்கிறதுனால. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெல் பேட்ஸு. டென்ஸ் மசாஜரில் நம்ம யூஸ் பண்ணுற ஜெல் பேட்ஸ் 3 டிஃப்ரெண்ட் சைஸில் 10 ஜெல் பேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இதுக்கு கூடயே கேபிள்ஸ் வருது. ஸோ இது வந்து கனெக்டிங் கேபிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சார்ஜிங் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் இது கூட வருது. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேபிளை நம்மளோட மசாஜிங் டிவைஸில் கனெக்ட் பண்ணணும். இந்த சைடு இருக்கிறதுல நீங்கள் எந்த விதமான ஜெல் பேட், உங்களுக்கு சின்ன ஏரியாவில் பெயின் இருக்குன்னா நீங்கள் சின்ன சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஏரியாவில் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த பெரிய சைஸை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க மினிமம் 2 பேடுமே 2 பேட் நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த மெஷின் வந்து ஆன் ஆகும். ஒரு இதை கனெக்ட் பண்ணால் ஆன் ஆகாது. அது எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளவு ப்ரெஷர் வேணும், இன்டென்சிட்டியை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்மளோட யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து ஆன், நீங்கள் வந்து ஆன் ஆஃப் நீங்கள் அந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு குட்டி மசாஜிங் டிவைஸ் உங்களுக்கு போதுங்க. நீங்கள் வந்து எல்லாமே இதிலேயே செட்டப் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஏபின்னு 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 ஒயர்ஸ் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து 2 பாடி பார்ட்டில் பெயின் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டர்லேயும் பெயின் இருக்குது, கையிலையும் பெயின் இருக்குன்னா நீங்கள் 2 ஒயரை கனெக்ட் பண்ணி ஷோல்டர்லேயும் நீங்கள் அந்த ஜெல் பேடை ஸ்டிக் பண்ணிக்கலாம், இந்த ஒயர்லேருந்து கையிலையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே டைமில் நீங்கள் 2 பாடி பார்ட்ஸ்க்கும் மசாஜ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 2 அணம் இருக்குது. அடுத்து இந்த மசாஜிங் டிவைஸில் இந்த 2 அணம் இருக்கிறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஏக்கு வந்து லைக் ஒரு இதுக்கு வந்து இதில் செட் பண்ணிக்கலாம், இன்னொரு இதுக்கு இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பெயினை பொறுத்து நீங்கள் இன்டென்சிட்டி செப்பரேட்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதில் எம்ன்னு இருக்கிறது மேனுவல், டீன்னு இருக்கிறது டைம். எம் அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மசாஜ். ஸோ எம்மை நீங்கள் மேனுவலை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மசாஜ், இது வந்து குத்துற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி மசாஜ். இது வந்து பிடிச்சி விடுற மாதிரி, இது வந்து அந்த அக்கு பஞ்சர் அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டீ இருக்குல்ல, டீயை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே டைம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துலேருந்து இருக்குது. 10, 20, 30, 40, 50, 60 1 மணிக்கூர் வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்ன டைம் வரைக்கும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மசாஜிங் டிவைஸோட பேட்ரி வந்து பவர்ஃபுல்லான லித்தியம் பேட்ரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் 4லேருந்து 8 மணிக்கூர் நீங்கள் வந்து ஒரு சார்ஜில் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து திருப்பி சார்ஜ் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது கூடயே வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இதுதான் சார்ஜிங் போர்ட். ஓகே, இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 4 to 6 hours வந்து நீங்கள் வந்து இந்த மசாஜிங் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மசாஜிங் டிவைஸ் யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாட்டு நீங்கள் வந்து இதுக்கு கூட வரக்கூடிய இந்த பவுச்சில் நீங்கள் இந்த ஜெல் பேட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு
நீங்கள் வந்து இதை ஈஸியாக உங்கள் கூட வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்மளோட இந்த மசாஜரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 2 போர்ட்லேயுமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காணிக்க போகிறேன். ஸோ இந்த மசாஜிங் டிவைஸ், அதுக்கப்புறம் எத்தனை ஒயர், நீங்கள் ஒரு இது தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 வச்சுக்கோங்க, இல்லாட்டி 2 வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா உங்களோட பெயின் ஏரியாவை பொறுத்து நீங்கள் வந்து இந்த ஜெல் பேட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 பெருசு, இது வந்து ஓரளவுக்கு சின்னது, இதுதான் உள்ளதுலே சின்னது. இது மாதிரி மொத்தம் உங்களுக்கு 10 ஜெல் பேட்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த ஜெல் பேட்ஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். இது ஒரு சின்ன கவரில் வருது. இங்கே பாருங்கள், 2 அணம் பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட எந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கோ அந்த இடத்துல இதை வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளோட இந்த டிவைஸில் இதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணால் தான் இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கேபிளோட இது வந்து நான் ஏ போர்ட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதோட அடுத்த எண்டு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா 2 அணம் இருக்குது. இந்த 2த்துலேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மெஷின் ஆன் ஆகும். ஸோ இது பட்டன் மாதிரி இருக்கா, இதை வந்து நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஏல வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இனி அடுத்து பியில் இருக்குல்ல, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா அடுத்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை பியில் வந்து இன்னொரு கேபிள் இருக்குல்ல, அது கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கூட ஒரு கேபிளுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட அடுத்த எண்டை வந்து நீங்கள் ஐதர் உங்களோட பெயினுக்கு தக்கன உள்ள ஏரியா, அதுக்கு தக்கன நீங்கள் வந்து ஜெல் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இந்த ஜெல் பேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் 2த்தையுமே கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் மெஷின் ஆன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சா, இனி வந்து இதில் எப்படி செட் பண்ணணுங்கிறத காணிக்கிறேன். மெஷினை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஜெல் பேட்ஸ் இருக்குல்ல, நான் வந்து இப்போ உங்களுக்கு முதுகில் இதை வச்சு காணிக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து முடியில் மாட்டுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா முடியில் மாட்டாது. ஏன்னா நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்குதுன்னு வைங்களேன், இதில் நீங்கள் இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட நெக்ஸ்ட் இதை வந்து ஆப்போசிட் சைடில் எங்கே பெயின் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இதில் எம்முன்னு இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து எந்த மாதிரியான மசாஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஒன் வந்து கை வச்சு பண்ணுற மாதிரி மசாஜ் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதில் ப்ளஸ் இருக்குல்ல, டைம் நீங்கள் வந்து 20 நிமிஷம்னா மேலே இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கீழே இருக்கிற டீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 20, 30, 50, 60, 10 நீங்கள் 10 கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 20 மினிட்ஸ் வரும். இப்போ ஏல தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த இன்டென்சிட்டி வந்து நீங்கள் இதில் சைடில் ப்ளஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி மாறும். இங்கே பாருங்கள், இந்த ஏக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு லைன் வருதுல்ல, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெயின் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ப்ளஸ் அமுக்கி நீங்கள் உங்களோட இன்டென்சிட்டி சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் லெக்கில் வந்து பெயின் இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் பெயின் இருக்கோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இந்த இதில் கவர் அப் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட ஜெல் பேட்ஸை யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல அந்த இன்டென்சிட்டி, உங்கள் பெயினோட இன்டென்சிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஹேர் இருக்குல்ல, ஸோ நமக்கு வந்து இந்த ஜெல் பேடை ரிமூவ் பண்ணும்போது பெயின் இருக்குமானா இருக்காது. அது வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கும் ஸ்கின்னில், அதனால் அந்த பெயின் இருக்காது. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாரோட டென்ஸ் மசாஜரோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் பெயின்னால சஃபர் ஆகுறீங்க, லைக் நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ் அதனால பெயின், பீரியட்ஸ் பெயின், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகிருக்கும் நிறைய பேர்த்துக்கு, அதில் பெயின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரிலீஃப் இருக்கும். இந்த பர்டிகுலர் மசாஜர் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கம்ப்ளீட்லி சேஃப். இதோட சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதோட ப்ராடக்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.